நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். FIFA வேர்ல்டு கப் 2026 கால்பந்து போட்டி இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பரபரப்போட ஒரு ஆர்வத்தோட பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லா விளையாட்டுகளையும் கீழே அழுத்தி விட்டது கிரிக்கெட். ஒரு காலத்துல ஹாக்கி ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஆனா இந்த கிரிக்கெட்டினுடைய ஒரு ஆதிக்கம் மற்ற விளையாட்டுகளை ரொம்ப கீழே தள்ளி விட்டுடுச்சு. ஒலிம்பிக்லாம் ஆரம்பிச்ச காலத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் இந்த இந்தியாவில ஒலிம்பிக்ல தான் இந்த ஃபுட்பால் எல்லா மக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 1930 இந்த உலகக்கோப்பை ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட்பால் ஃபெடரேஷன் எல்லாருமே சேர்த்துட்டு இந்த உலகக்கோப்பை 1930 தொடர்ந்து இந்த உலகக்கோப்பை போட்டியில் நடந்துட்டு இருக்குது. நம்ம கிரிக்கெட்ல பார்த்திருப்போம் ஐசிசி அப்படின்ற மாதிரி. FIFA அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஒரு ஏழு நாடுகள் சேர்ந்து இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. 1904 ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து அவங்க சும்மா அந்த ஒலிம்பிக், சம்மர் ஃபுட்பால் அந்த மாதிரி நடத்திட்டே இருக்கிறாங்க. உலகம் தழுவிய ஒரு உலக கோப்பை நடத்தாம இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1800 1880 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பேசப்படுது. தொடர்ந்து இந்த விளையாட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல ரொம்ப அதிகமான ஒரு நாட்டம் கொண்டு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லா விளையாட்டுக்குமே பெரும்பாலும் இங்கிலாந்து ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக அவங்க ஆரம்பிச்சிருக்கும் பல விளையாட்டுகள். அந்த மாதிரி ஆரம்பிச்ச இந்த விளையாட்டு நாள்பட உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது. அதுவும் அந்த ஒலிம்பிக் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் டிவி போன்லாம் இதெல்லாம் கிடையாது, வெறும் பேப்பர் மட்டும்தான். அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் தான். அந்த நியூஸ் பேப்பருமே எல்லா இடத்துலயும் வரது கிடையாது. அந்த நியூஸ் பேப்பர்ல விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒலிம்பிக் தான் உலகம் எல்லாமே கலந்து கொண்ட ஒரு விளையாட்டுகளா இருந்தது. அந்த விளையாட்டுல அந்த ஒலிம்பிக்ல ரொம்ப ஃபேமஸா எல்லாராலையும் பார்க்கப்பட்ட விளையாட்டு ஃபுட்பால், அதாவது கால்பந்து. மற்ற விளையாட்டுலாம் இருக்கு, அத்லெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஃபுட்பாலுக்குன்னு சொல்லி பல தனியான கிரேஸ் உள்ள பல மக்கள் அந்த உலகம் முழுவதும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது 1904 ஒரு 7 கண்ட்ரிங்க சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதை நம்ம ஒரு நடைமுறைப்படுத்தணும், ஒழுங்குமுறைப்படுத்தணும் சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. இது 1930 வரைக்கும் அதுவே அந்த FIFA பல விதமா மாறுபட்டு 1930 பல உருவமா மாறி 1930 நம்ம முதல் உலக கோப்பையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிளைட் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. எல்லாமே கப்பல் மூலியமா தான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர வேண்டியது சூழல். கப்பல் மற்றும் தரை போக்குவரத்து தான் இருந்தது. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றது இப்போ மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயமா இருக்கும். சோ அந்த நேரத்துல இவங்க பிளான் பண்ண எல்லா கண்ட்ரியுமே அதுல கலந்துக்க முடியல. அப்ப ரொம்ப 1930 நடந்த முதல் உலக கோப்பையில பாத்தீங்கன்னா ரொம்ப பாவர்ட்டி ரொம்ப அதிகமா இருந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே திண்டாடக்கூடிய வகையில இருந்த ஒரு காலகட்டம் அது. இதுவே இல்லாம அந்த கப்பல் வர்றதுக்கே 13 நாள் 16 நாள் கிட்டத்தட்ட ஆகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு 10 நாள் ஆகும்போது இந்த உலகக்கோப்பை போட்டி நடத்த பிளான் பண்ண அந்த நேரத்துல அவங்க பிளான் பண்ண எல்லா கண்ட்ரியுமே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வரல. கிட்டத்தட்ட ஒரு 13 கண்ட்ரி மட்டும் தான் கலந்து முதல் உலகக்கோப்பை 1930. அதுல மெயினா பாத்தீங்கன்னா இங்கிலாந்துலாம் எதிர்ப்பு தெரிவிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபுட்பால் எதுவா இருந்தாலும் அவங்களுடைய தலைமையில் நடந்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. அவங்க தானே அப்பெல்லாம் ராஜா, எல்லாத்துக்குமே ராஜா. அப்ப அவங்க தானே 1900 செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் ஜெர்மனி எல்லாம் ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. அது 1930 பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய ராஜ்யத்தை வச்சிருந்தது. ஸோ நம்மள மீறி இது நடத்துறானுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இங்கிலாந்துலாம் கிட்டத்தட்ட 1950 வரைக்கும் இந்த ஃபுட்பால்ல கலந்துக்கவே இல்லை. உலக கோப்பை கால்பந்துல கலந்துக்கவே இல்லை. ஸோ 1930 இந்த FIFA உலக கோப்பை நடைபெறுது. அப்ப இருந்த அந்த கப்பு தான் இப்ப மாறி உருமாறி இந்த மாதிரி நிக்குது. அப்ப இருந்த கப்பு வேற மாதிரி இருக்கும். இந்த 1930 இருந்து நடக்கக்கூடிய இந்த விளையாட்டுகள் எந்த மாதிரி உருமாறி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். முதல் உலக கோப்பையை நடத்திய நாடு உருகுவே. ரொம்ப பேருக்கு ஃபுட்பால் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த டீட்டெயிலா ரொம்ப பேருக்கு தெரியும். சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நம்ம சொல்லணும் அப்படின்றதான் நம்ம இந்த காணொலியை போடுறோம். உருகுவே அப்படின்ற ஒரு நாட்டுலதான் இந்த ஃபுட்பால் தொடங்குது. முதல் முறையில அர்ஜென்டினா, இன்னைக்கு லியோனல் மெஸ்ஸி இருக்கக்கூடிய அர்ஜென்டினா, நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு 60% ஆட்களுக்கு அர்ஜென்டினா தான் இந்தியா வெற்றி பெற்ற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவாங்க அர்ஜென்டினா வெற்றி பெற்றா. அதுக்கு அடுத்தது போர்ச்சுகல். அதுக்கு காரணம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்ப நம்ம மெஸ்ஸி இருக்கிற அந்த அர்ஜென்டினா முதல் உலக கோப்பையிலேயே ஃபைனல் வந்துடுறாங்க. உருகுவேவும் அர்ஜென்டினாவும் போட்டி போடுறாங்க. அந்த இடத்துல 4-2 விதத்துல உருகு முதல் FIFA கால்பந்து உலக கோப்பை வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த அணி ஒரு முறையும் வெற்றி பெற்றது அப்படின்றத இந்த லிஸ்ட்ல இருக்கு. 1934 இட்டாலி தன்னுடைய முதல் உலக கோப்பை வெற்றி ருசிக்கிறாங்க.
38லயுமே வந்து இத்தாலி 2 டைம் பேக் டு பேக் வந்து வெற்றி அடைகிறாங்க இத்தாலி. அதுக்கப்புறமா 38க்கு அப்புறமா 42லயும் 46லயும் வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்கல. அதுக்கு காரணம் வந்து இரண்டாம் உலக வார், இரண்டாவது அந்த வேர்ல்டு வார். அப்போ வந்து அது ஆக்சுவலா வந்து பிரிட்டன் நம்மளுடைய ஜெர்மனி நடத்துற மாதிரி தான் இருந்தது 1942க்கான வேர்ல்டு கப். ஆனா அந்த நேரத்துல வந்து இந்த வார் நடந்ததுனால 42, 46 ரெண்டுத்துக்குமே வந்து அந்த நேரத்துல வந்து உலகக்கோப்பை நடக்கல. அது காரணம் வந்து ரெண்டாவது வேர்ல்டு வார். 1950 நடந்த 38ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே 50க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கேப்புக்கு அப்புறமா நடந்த அந்த உலகக்கோப்பையில பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து இங்கிலாந்து வந்து அதை என்ன பண்ணுதுன்னா ரெகனைஸ் பண்ணிட்டு இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுது அந்த கோப்பையில கலந்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் உலக நாடுகள் அதாவது அந்த மேற்கு நாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல தரப்பட்ட யூரோப்பு, அமெரிக்கா, அந்த மாதிரி ஒரு நாடுமே ஒரு கான்டினென்ட்மே வந்து கண்டங்களும் ஒரு மாதிரி வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஊர் பார்க்க தான் எல்லாமே ஒத்துமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பல தரப்பட்ட ஊர்கள், பல தரப்பட்ட இனங்கள், பல தரப்பட்ட மொழிகள், அந்த ஊருக்காரன் பக்கத்துக்காரனை பிடிச்சி வச்சிருப்பான், பக்கத்துக்காரன் இந்த ஊருக்காரனை பிடிச்சி வச்சிருப்பான். அந்த மாதிரி பல விஷயம் நடக்கிறதுனால அன்னைக்கு பயங்கரமான அரசியல், அந்த அரசியல் இன்னைக்குமே இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 1950 வந்து கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா பல சிக்கல் இருந்த நேரத்துல வந்து 1950 அடுத்த வேர்ல்டு வார் நடத்தும் போது அதுலயும் உருகுவே தான் வின் பண்ணுது. கிட்டத்தட்ட முதல் 4 உலக கோப்பை வந்து 2 முறை உருகுவையும் 2 முறை பிரேசில வின் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் மத்த கம்பெனி வருது, நாடுகள் வருது. 1954 திரு ஹிட்லர் வந்து இறந்தது வரமா அந்த இரண்டாவது உலக கோப்பையில, இரண்டாவது உலக சண்டையில வந்து வேர்ல்டு வார்ல வந்து ஜெர்மனி தோத்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது 1954 அந்த கண்ட்ரி வந்து வெற்றி பெற்றது வந்து அந்த நாட்டு மக்களால் 1954 அதிகமா வந்து சந்தோஷப்பட்டு அந்த நாட்டையே வந்து திருப்பி ரீபில்ட் பண்ற அளவுக்கு வந்து அந்த வெஸ்ட் ஜெர்மனி வந்து இந்த உலக கோப்பை வெற்றி பெற்றவன ஒரு சந்தோஷத்துல தெளிச்சது 1954. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 முறை பிரேசில்ல பீலே எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த ஃபுட்பால் பிளேயர்லாம். ஸோ அதை பத்தி நம்ம வேற சில வீடியோக்கள்ல பேசுவோம். ஸோ பிரேசில் 2 வாட்டி வின் பண்ணுது. அப்புறம் 1966 இங்கிலாந்துல நடந்த போட்டியில முதல் டைம் வந்து இங்கிலாந்து வின் பண்ணுது 1966. 70 பிரேசில், 74 மறுபடியும் வெஸ்ட் ஜெர்மனி. ஜெர்மனி பத்தி இப்ப ஜெர்மனி, ஆனா அப்ப வந்து வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். ஜெர்மனியினுடைய அந்த ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெர்மனி 2ஆ பிரிச்சாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாற்று நிகழ்ச்சிகள் தான். வெஸ்ட் ஜெர்மனின்னு பேர் இருக்கும்போது அது அந்த காலத்து வெஸ்ட் ஜெர்மனி தான், இப்பதான் ஜெர்மனின்ற ஒரே பேர்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1978 தான் அர்ஜென்டினா அப்படின்ற ஒரு நாடு வந்து வின் பண்ணுது. கிட்டத்தட்ட 1930 ஃபைனல் போன அந்த அர்ஜென்டினா 1978 தான் தன்னுடைய முதல் உலக கோப்பையை வந்து ருசி பார்க்குது. அதுக்கு அடுத்து வந்து இட்டாலி 1982 மறுபடியும் மாரடோனாவுடைய அந்த ஒரு மேஜிக்கல் ஒரு கேம்னுவாங்க, மேஜிக்கல் பிளேயர் வந்து மாரடோனா, அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட இந்தியாவில வந்து ஏன் அர்ஜென்டினாவை பிடிக்கும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க காரணம் வந்து மாரடோனாவோட பைத்தியங்கள்னு சொல்லலாம். 1986 வந்து விளையாட்டு வந்து எப்படி கிரிக்கெட்டோ அதே அளவுக்கு வந்து ஃபுட்பால் பார்த்தவங்க இன்னைக்கும் நம்ம 70s கிட்ஸ், 80s கிட்ஸ், 90s கிட்ஸ் எல்லாம் இங்க கேட்டீங்க அப்படின்னா மாரடோனா தான் வந்து இந்த இந்தியாவுல இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்கள் வந்து அதிகமா கவர்ந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் யாருன்னா அது அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும். உயரம் வந்து ரொம்ப எப்படி லியோனல் மெஸ்ஸி எப்படி கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கும் அதே மாதிரிதான் மாரடோனா, பெரிய உயரம் எல்லாம் கிடையாது, ட்ரிக் எல்லாம் சூப்பரா இருக்கும். அது மாதிரி இந்த பீலேக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் அது யாருன்னா மாரடோனாவுடைய அந்த அவருடைய இதுவால 1986 அர்ஜென்டினா வெற்றி அடையுது. மறுபடியும் வெஸ்ட் ஜெர்மனி 1990, 94 பிரேசில், அப்புறம் வந்து பிரான்ஸ் வந்து 98 வந்து மறுபடியும் பிரான்ஸ் வந்து வெற்றி அடையுது. நம்ம இதுல பெரும்பாலும் வந்து அர்ஜென்டினா பத்தி நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க 2002 பிரேசில் வந்து வின் பண்ணுது. அதுக்கப்புறம் 2006 மறுபடியும் இத்தாலி வின் பண்ணுது. இத்தாலியில அப்ப இருந்த பிளேயர்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சரியான கேம் ஆடின ஒரு ஆட்டம் வந்து இத்தாலி. அதுக்கப்புறம் 2010 வந்து ஸ்பெயின், 2014 ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி இப்ப சரியா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2014 ஜெர்மனி அப்படின்ற அந்த கடைசி அந்த ஒரு பிளேயர் க்ளோஸ் நினைக்கிறேன், அந்த பிளேயர் வந்து அந்த கடைசி நேரத்துல ஒரு கோல் அடிப்பாரு சப்ஸ்டியூட்டா வந்து, அது வந்து இந்த 2014 நடந்த கேம் தான். 2018 பிரான்ஸ் வின் பண்ணிச்சு. 2022 பிரான்ஸ்ல வந்து அதுவும் அதே போலதான் ஒரு அருமையான கேம் வந்து இந்த 2018 பார்த்தோம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2022 நம்முடைய லியோனல் மெஸ்ஸி கலந்த அர்ஜென்டினா அணி வந்து அந்த டை பிரேக்கர்ல வந்து வெற்றி அடைஞ்சாங்க. இதான் வந்து இதனுடைய வரலாறு. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த இப்ப இருக்கிற இந்த உலகக்கோப்பையில வந்து இப்ப இருக்கக்கூடிய ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முக்கியமான பிளேயர்ல வந்து நம்முடைய கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து இப்போ வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட இதை விட்டு வெளியில போயிட்டாரு, நம்முடைய அந்த ஆட்டத்தை விட்டு வெளியில போயிட்டாரு. இப்போ மக்கள் அதிகமா பாக்குறது யார் அப்படின்னா லியோனல் மெஸ்ஸியும்
இந்த மாப்பேத பிரான்சினுடைய அவரு பிளஸ் வந்து இப்ப நார்வேல இருக்கிற ஹாலண்டோ அப்புறம் இங்கிலாந்தினுடைய அந்த கேன் அவர் இந்த 4 பிளேயர் வந்து ரொம்ப அதிகமா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 பிளேயர்ல யாருன்னா ஒருத்தர் பிளஸ் வந்து அந்த நம்முடைய ஸ்பெயின் பிளேயர் அந்த பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. இந்த இந்த 5 பிளேயர்ல வந்து யார் வந்து வெற்றி அடைய போறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பேரால் வந்து பார்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் ஆசைப்படுறது வந்து எப்படின்னா அர்ஜென்டினா இந்த முறை 2வது முறை இந்த உலகக்கோப்பை வெற்றி அடைந்து சென்ற முறை உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற அர்ஜென்டினா எப்படி மக்கள் மனசு ஒரு சந்தோஷமா இருந்ததோ அதே போல இந்த முறையும் அர்ஜென்டினாவோட லியோனல் மெஸ்ஸி வெற்றி அடைந்தால் இந்த முறையோட வந்து கண்டிப்பா ஒரு அடுத்த முறை வந்து தொடர்வது ரொம்ப கடினம். இறுதியா வந்து ஏன்னா ஒரு கிரிக்கெட்ல வந்து ஒரு தெண்டுல்கர் மாதிரி வந்து லியோனல் மெஸ்ஸி அவருடைய அந்த காட் ஆஃப் கிரிக்கெட் அதே மாதிரி ஃபுட்பால்ல வந்து கால்பந்துல வந்து அந்த அளவுக்கு வந்து கோட் அப்படின்ற பேர் அவருக்கு தான். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து முத கொடுத்தது அவருக்கு தான் ஃபுட்பால்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயரான லியோனல் மெஸ்ஸியை கொண்ட இந்த அர்ஜென்டினா அணி இந்த முறை உலகக்கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கானா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து இங்கிலாந்து பிளஸ் வந்து பிரான்ஸ் இந்த 2 அணியுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே. அதுவும் இங்கிலாந்துல வந்து அந்த கேனுடைய ஆட்டமும் அதே மாதிரி பிரான்ஸ்ல மாப்பேயோட ஆட்டமும் வந்து குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அட்டகாசமான ஒரு ஆட்டம். அது கூட ஹாலண்டனுடைய நார்வேயும் வந்து எங்கேயோ ஓரளவுக்கு தூக்கி வந்தா கூட நமக்கு ஆசை வந்து அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி கலந்து அர்ஜென்டினா வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு. பட் என்னோட பெரும்பாலான இது என்னவா இருக்கு அப்படின்னா ஒண்ணு இங்கிலாந்து வின் பண்ணும் இல்லைன்னா வந்து பிரான்ஸ் இல்லைன்னா நார்வே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஹாலண்ட் மட்டும் தான் நல்லா ஆடுறாரு. பட் இங்கிலாந்துலயும் பிரான்ஸ்க்கு வந்து இந்த முறை வந்து ஒரு பெரிய ஹோப் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஆனாலும் நம்மளுடைய மனசு வந்து லியோனல் மெஸ்ஸியை கொண்ட அர்ஜென்டினா வெற்றி பெற்றால் ரொம்ப சந்தோஷப்படும்.